அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல ஒரு 2 விசில் விட்டு நான் குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லாவே வெந்துடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாமே மேஷ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் மேஷ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாத இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கடுகு பருப்பு சேர்த்துட்றேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோட உருவி சேர்த்துடலாம். 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் ஸ்டேஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு இந்த வெங்காயத்தை நல்ல ஒரு 50% வர வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் நீல வாக்கில் நல்லா அரிஞ்சிக்கோங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் தாங்க இருக்கும். நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்து உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்றேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போதும். போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 1 கப்பு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அதோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்றேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணதுன்னு உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருந்தால் போதும். மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஆறிடுச்சு. அதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துறேன். சேர்த்துட்டு கட்டிகள் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. கையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டை பிடிச்சிடுறேன். நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகும்போது உங்களுக்கு உள்ளெல்லாம் சீக்கிரமே வெந்து வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவில் எடுத்து டிப் பண்ணி அப்படியே சூடான எண்ணெயில் நம்ம சேர்த்துற வேண்டியதுதான். நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம இது செஞ்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம டிப் பண்ணி மாவில் போட்டுடலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். டெய்லி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது என்ன குழப்பமாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துங்க. நமக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே நமக்கு போதுங்க. நல்ல இப்போ ஈவினிங் டைம் ஆனால மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. செகண்ட் பேட்ச் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சூடான ஒரு உருளைக்கிழங்கு போண்டாவோட ஒரு கப் ஆஃப் காஃபி நம்ம குடிக்கும்போது அப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த ஈவினிங்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பாய்.